الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد. ونبي ذر رضي الله عنه قال قال النبي صلى الله عليه وسلم يقول الله عز وجل من جاء بالحسنة فله أشر أمثالها أو أزيد ومن جاء بالسيئة فجزاؤه سيئة مثلها أو أغفر ومن تقرب مني شبرا تقربت منه ذراعا ومن تقرب منه ذراعا تقربت منه باعا ومن أتاني يمشي أتيته هرولا ومن لقيني بقراب الأرض خطيئة لا يشرك بي شيئا لقيته بمثلها مغفرا. رواه مسلم. பிணித்துக்கூறிய அல்லாஹ் அடியார்களே, தொடர்ச்சியாக நாம அல்லாஹ் மீது ஆதரவு கொள்ளுதல் என்ற தலைப்பின் கீழ் ஹதீஸுகளை பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்று முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸு அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒருவர் ஒரு நன்மையை செய்து வந்தால் அவருக்கு அது போன்று 10 நன்மைகள் உண்டு, அல்லது அதைவிடவும் கூடுதலாக தருவேன். ஒருவன் தீமையை செய்தால் தீமையின் கூலியையும் அதே போன்றதே, அல்லது அதனை மன்னித்தும் விடுவேன். என்னிடம் ஒரு அடி நெருங்கினால் அவரிடம் நான் ஒரு முழம் நெருங்குவேன். என்னிடம் ஒரு முழம் நெருங்கினால் அவரிடம் நான் 2 முழம் நெருங்குவேன். என்னிடம் அவர் நடந்து வந்தால் அவரிடம் நான் விரைந்தோடி வருவேன். எனக்கு எதையும் இணை வைக்காதவாறு பூமி நிரம்ப தவறு செய்தவராக என்னிடம் ஒருவர் வந்தால் அது போன்ற அளவுக்கு மன்னிப்புடன் அவனை நான் சந்திப்பேன் என்று அல்லாஹ் கூறினான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸுல் குதுசி என்று சொல்லப்படும். ஹதீஸுல் குதுசி என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு தஆலாவின் தரப்பில் சொல்வதாக அல்லாஹு தஆலா கூறினான் என்று வரக்கூடிய அறிவிப்பு. பொதுவாக ஹதீஸில் பார்க்கும் பொழுது சஹாபாக்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து அறிவிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கூறினான் என்ற அந்த வார்த்தை வரும். இந்த ஹதீஸுல் குதுசியில் அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியானிடம் பேசுவது போல, அந்த அடியானுக்கு ஒரு சில உபதேசங்களை செய்வது போல இருக்கும். இங்கு இந்த ஹதீஸில் முதல் விஷயம் அல்லாஹு தஆலா கூறுகின்றான், ஒருவர் ஒரு நன்மையை செய்கின்றாரோ, ஒரு நன்மையான செயலை செய்யும் பொழுது அல்லாஹு தஆலா அவருக்கு ஒரு நன்மையிலிருந்து 10 மடங்கு நன்மை அவருக்கு கொடுக்கின்றார். இது எந்த அடிப்படையில்? அவனுடைய இஹ்லாஸின் அடிப்படையிலும், அவனுடைய சிந்தனை சிதறாமல் அல்லாஹு தஆலாவுக்காக செய்த, அது தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், மற்ற ஏனைய எல்லா விஷயங்களாக இருக்கட்டும், மக்களிடம் அணுகக்கூடிய முறையாக இருக்கட்டும், அனைத்திலுமே அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடிய வண்ணமாக செய்தான் என்றால் அவருக்கு 1 to 10, இன்னொரு ஹதீஸில் 10 to 700 மடங்கு வரை வருகின்றது. இதனால்தான் இங்கு அதை விடவும் கூடுதலாக தருவேன் என்று சொல்லப்பட்டது. இது அல்லாஹு தஆலாவுடைய ரஹ்மத்து நம்மீது. நாம் செய்யக்கூடிய ஒரு நன்மைக்கு அல்லாஹ் நமக்கு 10 மடங்கு கூலியை தரக்கூடியவனாக இருக்கின்றான். அப்போ நன்மை நாடிய வண்ணமாக அவனிடமே நாம் சார்ந்திருக்க வேண்டும். இரண்டாவது சொல்லப்பட்டது, ஒரு மனிதன் தவறு செய்து விட்டான் என்றால் அந்த தவறுக்குரிய தண்டனை எவ்வளவு நிர்ணயிக்கப்பட்டதோ அந்த அளவுதான் அல்லாஹ் தஆலா அவனை தண்டிப்பான். அல்லது அல்லாஹ் நாடினால் அவனை மன்னித்தும் செய்வான். அப்போ ஷிர்க் இல்லாத எல்லா பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். தன்னுடைய திருமறையில் சொல்லும் பொழுது, இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. நிச்சயமாக இணை வைத்தல் என்பதை அல்லாஹ் தஆலா எப்பொழுதுமே மன்னிக்க மாட்டான். அதை தவிர மற்ற அனைத்தையும் அவன் நாடினால் நாடியவர்களுக்கு அவன் மன்னிக்கின்றான். இங்கு ஒரு பாவம், அது மனிதன் அவன் செய்யும் பொழுது அவனுக்குரிய நிர்ணயிக்கப்பட்ட அளவு, அங்கு அல்லாஹு தஆலா ஒரு பாவத்திற்கு ஒரு தண்டனை தான் என்று நிர்ணயித்திருக்கின்றான். இது அல்லாஹுடைய நீதம். அவன் நீதியை நிலைநாட்டக்கூடியவன். அவன் நாடி இருந்தால் எப்படி ஒரு நன்மைக்கு 10 மடங்கு நன்மை என்று சொல்லப்பட்டதோ, அல்லது அதை விட அதிகமாக, அதே போல அவன் நீதமாக பார்க்கும்பொழுது அவன் ஒரு பாவம் செய்தால் அதற்கு 1 தண்டனை அல்லது அதை விட 10 மடங்கு தண்டனை கொடுப்பதற்கு அவன்
அவனுக்கு யாரும் கேட்கக்கூடியவன் கிடையாது. ஆனால் அல்லாஹ் தஆலா நீதியை நிலைநாட்டக்கூடியவன், நீதிவானாக இருக்கின்றான். ஆக அவன் அந்த தண்டனைக்குரிய விஷயத்தை தான் அவன் கொடுக்கக்கூடியவனாக இல்லை என்றால் மன்னிக்கவும் செய்கின்றான். பிறகு அல்லாஹுடைய வழிபாட்டிலும் அவருடைய கட்டளையை பூர்த்தி செய்வதிலும் ஒரு மனிதன் ஒரு அடி எடுத்து வைக்கும் பொழுது, அவருடைய கட்டளையை நிறைவேற்ற வேண்டும், மார்க்க பற்றில் அவன் ஒரு அடி எடுத்து வைக்கும் பொழுது, தன்னை சீர்படுத்திக் கொள்ளும் பொழுது அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான்? அவன் பக்கம் 2 அடி வருகின்றான். ஒரு முழம் வரும் பொழுது 2 முழம் வருகின்றது. என்ன அர்த்தம்? எதுவரை அல்லாஹு தஆலாவின் பக்கம் அவன் அல்லாஹை சார்ந்து இருக்கின்றானோ அதிகமாக, அதே போல அல்லாஹு தஆலா தன்னுடைய அருளும் அவன் மீது பொழிய செய்கின்றான். எதுவரை என்றால் அவன் நடந்து வந்தால் அல்லாஹு தஆலா அவன் நடந்து வரும் பொழுதுடைய வழிபாடாக இருக்கட்டும், அவன் பேணுதலான வாழ்க்கையில் அவன் முழுமையாக தன்னை அமைத்துக் கொள்வதற்காக முன் வரும் பொழுது அல்லாஹும் தன்னுடைய அருளை பன்மடங்காக விரைந்து வந்து அவனுக்கு கொடுப்பது போலலாம் ஏற்படுத்துகின்றான். அதற்கு பிறகு இங்கு சொல்லப்பட்டது, மனிதன் மறுமையினை சந்திப்பது என்பது இது எல்லாரும் ஏற்றுக்கொள்ள விஷயம். அல்லாஹ்விடம் நாம் சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம், தீர்ப்பகத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அங்கு இம்மனிதர்களுக்கு அல்லாஹ் மீது ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் கூறுகின்றான், நீங்கள் என்னை சந்திக்க வரும் பொழுது எவ்வளவு பெரிய பாவங்களாக இருக்கட்டும், இந்த பூமி நிறைந்த பாவங்களையும் கொண்டு வந்தாலும் சரி, ஆனால் அந்த பாவத்தில் இணை வைத்தல் என்று சொல்லக்கூடிய ஷிர்க் இல்லாமல் இருந்தால் அதே போன்று மன்னிப்பையும் நான் உங்களுக்கு தருகின்றேன். நிபந்தனை என்ன? இணை வைத்தல் ஷிர்க் இந்த பெரும் பாவம் அந்த அவருடைய வாழ்க்கையில் இருந்துவிடக் கூடாது. மற்ற சிறு குறு தவறுகள் ஏற்படும் பொழுது மனிதன் தன்னுடைய மனோ இச்சையை அவனுடைய இதில் விழுந்துவிட்டு தவறுகள் செய்யும் பொழுது தன்னை திருத்திக் கொள்வதற்காக பாவம் நீக்கிடும் பொழுது அல்லாஹ் தஆலா அவனிடம் எவ்வளவு பாவம் இருக்கு அதே போல மன்னிப்பையும் அல்லாஹ் கொடுக்கின்றான். எந்த ஒரு விஷயத்தையும் பொருட்படுத்த மாட்டான். ஆனால் நிபந்தனை என்ன? ஷிர்க் இல்லாமல் ஹாலிஸாக இஹ்லாஸுடன் அவன் செய்த அனைத்து அமலும் அல்லாஹ்வுக்காக செய்தான் என்ற நிலையில் அவன் வாழ்க்கையை அமைத்தான் என்றால் அல்லாஹ் தஆலாவின் மீது நாம் ஆதரவு கொள்ளலாம். அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹுடைய மன்னிப்புக்கும் அவனுடைய அருளுக்கும் அவனுடைய கருணைக்கு நமக்கு ஏகத்துவமும் மற்றும் ஈமானில் உறுதியாக இருக்கக்கூடியதான் நமக்கு பெற்று தரும். இணை விஷயங்கள், இணை கற்பிக்கக்கூடிய விஷயங்கள் ஷிர்க் கலந்து விட்டது என்றால் இருக்கக்கூடிய தௌஹீதில் மாசுபடுகிறது. அதனால்தான் அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லும் பொழுது, அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு பிஈமானிஹிம் துல் உலாயிக லஹுமுல் அம்னு வ உலாயிக ஹுமுல் முஹ்ததூன். யார் ஈமான் கொண்டார்களோ, பிறகு அந்த ஈமானில் இணை ஷிர்க்கை அவர்கள் கலக்கவில்லையோ, வலம் யல்பிசு பிஈமானிஹிம் துல் அநியாயம் சொல்லக்கூடிய அந்த மகத்தான அநியாயம் ஷிர்க் என்று சொல்லக்கூடிய அதை கலக்கவில்லையோ, உலாயிக லஹுமுல் அம்ன் இவர்களுக்கு தான் அமைதியான வாழ்க்கை, இவர்களுக்கு தான் பாதுகாப்பான வாழ்க்கை, உலாயிக ஹுமுல் முஹ்ததூன் இவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறுகின்றார். அப்போ தௌஹீதில் நிலையாக இருக்கின்றோம் என்று போதாத நண்பர்களே, தௌஹீதில் நிலையாக இருந்து ஷிர்க்குடைய விஷயங்களுக்கு நாம் வெளியிருக்க வேண்டும். ஷிர்க்கிலிருந்து நாம விலகி இருந்தால்தான் அந்த தௌஹீது பாதுகாக்கப்படும். இல்லை என்றால் அனைத்துமே பாழாகிவிடும். தன்னுடைய நபிக்கே அல்லாஹ் தஆலா கடுமையாக சொல்லும் பொழுது, லஇன் அஷ்ரக்த லயஹ்பதன்ன அமலுக், நபியே ஷிர்க் என்ற இந்த மாபாதக செயல் நீங்கள் செய்தாலும் உங்களுடைய பாவங்கள் அனைத்துமே என்ன ஆயிடும்? அழிந்துவிடும். நீங்கள் நஷ்டவாளிகளில் ஆகிவிடுவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா நபிக்கு எச்சரிக்கை எடுக்கும் பொழுது, சுப்ஹானல்லாஹ், நபியுடைய உம்மத்தினர்களாக இருக்கக்கூடிய நாம் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும். எப்பயாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இணை கற்பித்திருக்கின்றார்களா? இணை வைத்திருக்கின்றார்களா? இஸ்லாத்திற்கு முன்னாலும் அவர்கள் அந்த சிலை வனப்பாடு அல்லது மற்ற இணை வைக்கக்கூடிய ஷிர்க்குடைய விஷயங்களிலிருந்து தவறுதான் இருந்தார்கள், விலகிதான் இருந்தார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இங்கு எச்சரிக்கை விடுவதற்காக நபியே இந்த குற்றம் செய்தாலே அழிந்துவிடும் என்றால் நபிக்கு பிறகு வரக்கூடிய யாராக இருக்கட்டும் இணை வைக்கக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் எப்பொழுதுமே பொருந்திக் கொள்ள மாட்டான். ஆக நம்முடைய வாழ்க்கையில் அன்புக்குறவர்களே, நாம அல்லாஹ் தஆலாவை மட்டுமே வணங்கக்கூடிய விஷயத்தில் மிக தெளிவாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஷிர்க் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதனுடைய எல்லா அமல்கள் அளிக்கக்கூடிய விஷயத்தை எப்பொழுதுமே சமரசமோ அல்லது அதுல காம்ப்ரமைஸ் என்ற விஷயங்கள் நாம் வந்துவிடக்கூடாது. நாம் மட்டுமில்லை, நம்முடைய குழந்தைகளுக்கும் நம்முடைய வீட்டார்களுக்கும் நாம் என்ன செய்யணும்?
இந்த விஷயத்தை நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமே ஷிர்க்குடைய விஷயங்களை கொண்டு அஞ்சினார்கள். இரட்சகனே, என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் சிலை வணக்கத்திலிருந்து என்னை பாதுகாப்பு. எப்படிப்பட்ட அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் அக்பர், வாலிப அந்த வயசிலே தௌஹீதில் நிலையாக இருந்த அந்த நபியே அஞ்சுகின்றார்கள் சிலை வணக்கத்தில். அப்போ ஒரு மூமினாக ஆகிவிட்டோம் என்றால் சிலை எல்லாம் வராது, சிலை வணங்கக்கூடிய விஷயங்கள் நான் என்ன செய்ய மாட்டோம் என்று நாம அலட்சியமாக இருந்துவிடக் கூடாது. மனிதனுடைய ஈமான் எப்பொழுது இழப்பான் என்று தெரியாது. ஏன்னா சூழ்நிலைகள் எப்படி இருக்கின்றது. ஆக அல்லாஹ் நாம தவறுகள், சிறு குறு தவறுகள் செய்தாலும் அல்லாஹ் மீது ஆதரவு வைத்து நம்மை நாம் சீர்படுத்தி கொண்டு வாழ்ந்தோம் என்றால் கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா அவருடைய மன்னிப்பு நமக்கு உறுதியாக இருக்கின்றது. அதே போல அச்சத்துடனும் மற்றும் ஆதரவுடன் நாம் வாழ்வதுதான் இது ஒரு முஃமினுடைய அடையாளமா இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியதுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் அல்லாஹ் தஆலாவுடைய நாம் செய்யக்கூடிய அமல்களை இக்லாஸான முறையிலும் மற்றும் ஷிர்க் மற்றும் இணைவேற்றல் உடைய விஷயங்களில் எல்லாம் நம்மை பாதுகாத்து நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.